இந்தியா விண்வெளித்துறை வரலாற்றுல புதிய அத்தியாயம் தொடங்கியிருக்கு. தனியார் நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸோட விக்ரம் 1 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமா லான்ச் ஆகி இந்தியா உலகின் தனியார் ஆர்பிட்டல் லான்ச் சக்திகள்ல 3வது நாடா மாறி இருக்கு. இந்த மிஷனுக்கு ஆகமன்னு பெயர் வைத்திருக்காங்க. இதுவரை இந்தியாவில் ஆர்பிட்டல் ராக்கெட் ஏவுதல்கள்ல இஸ்ரோ மட்டுமே செஞ்சுட்டு வந்தது. இப்போ முதன்முறையா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனம் ஆர்பிட்டல் ராக்கெட்டை உருவாக்கி வெற்றிகரமா விண்ணில் ஏவிருக்கு. அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்ததா தனியார் நிறுவனத்தின் மூலம் ஆர்பிட்டல் லான்ச் திறன் பெற்ற 3வது நாடா இந்தியா மாறி இருக்கு. விக்ரம் 1 ராக்கெட்டுக்கு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களோட நினைவா அவருடைய பெயரே வைக்கப்பட்டிருக்கு. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் 2018ஆம் ஆண்டு முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானிகளால தொடங்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு விக்ரம் எஸ் அப்படின்ற சப் ஆர்பிட்டல் ராக்கெட்டை வெற்றிகரமா சோதனை செய்தாங்க. இப்போ விக்ரம் 1 ஒரு 4 ஸ்டேஜ் ராக்கெட். இது 290 முதல் 480 கிலோ வரை பிளேலோட்களை விண்வெளிக்கு எடுத்து செல்லும் திறன் கொண்டது. இந்த மிஷன்ல இந்தியா தயாரித்த லேப் கிரவுண்ட் டைமண்ட முதல் முறையா விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இது ஒரு ராக்கெட் லான்ச் மட்டும் இல்ல, இந்தியாவின் விண்வெளி வரலாற்றுல ஒரு புதிய அத்தியாயம். இனி விண்வெளி கனவுகள் இஸ்ரோவுக்கு மட்டும் இல்ல, இந்திய தனியார் நிறுவனங்களும் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க.